சொன்னார் ட்ரம்ப்? ஏன் கொந்தளிக்கிறது ஈரான்? வாங்க பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் அளித்த பேட்டி உலக அளவுல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரானுடனான போர் முடிஞ்சு ஈரானை தோற்கடித்த பிறகு ஓர்முஸ் ஜலசந்திய அமெரிக்காவுடைய பகுதியா அறிவிக்க போவதா சொல்லி இருக்கிறது. சாதாரண அரசியல் பேச்சை காட்டிலும் மிகவும் தீவிரமான கருத்தா பார்க்கப்படுது. இந்த பேச்சு தற்போது அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிலை மற்றும் ஓர்முஸ் வழியா நடைபெறும் கப்பல் போக்குவரத்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிற சூழல்ல இந்த பேச்சு வந்திருக்கிறது பரபரப்பை கூட்டி இருக்குன்னு தான் சொல்லணும். முதல்ல ஓர்முஸ் ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படின்றத கவனிக்கிறோம். ஈரானுக்கும் ஓமனுக்கும் இடையே அமைஞ்சிருக்கிற இந்த குறுகிய கடல்வழி பாரசீக வளைகுடாவை உலக கடல்வழிகளோட இணைக்கிறது. சவுதி அரேபியா, ஈராக், குவைத், UAE, கத்தார் போன்ற வளைகுடா நாடுகள்ல இருந்து வெளியேறும் மிகப்பெரிய அளவிலான எண்ணெய் மற்றும் எரிவாயு இந்த பாதையை நம்பி இருக்கு. சர்வதேச எரிசக்தி அமைப்பு ஓர்முஸை உலகின் முக்கியமான ஆயில் சோக் பாயிண்ட்ஸ்ல ஒன்றாக குறிப்பிடுது. இதனால ஓர்முஸ் மீது ராணுவ கட்டுப்பாடு அப்படின்றது வெறும் ஒரு கடல் வழியை கட்டுப்படுத்துறது அல்ல, உலக எரிசக்தி சந்தையை பாதிக்கும் சக்தி தான். தற்போது போரின் காரணமா அந்த பகுதியில கப்பல் போக்குவரத்து பெருமளவு குறைச்சிருக்கு. இதுவே அமெரிக்கா ஈரான் மோதலின் பொருளாதார தாக்கத்தை உலகம் முழுக்க உணர செய்கிறது. ஆனா இங்க ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு. அமெரிக்கா ராணுவ ரீதியா ஒரு கடல் வழியை கட்டுப்படுத்துவது வேறு, அந்த பகுதியை சட்ட ரீதியா அமெரிக்காவா ஆக்குவது வேறு. ஒரு அதிபர் அறிவிச்சிட்டாலே மற்றொரு நாட்டின் அருகில் உள்ள சர்வதேச கடல்வழி அமெரிக்கா நிலப்பகுதி ஆகிவிடாது. அதுக்கு இறையாண்மை, சர்வதேச கடல்சார் சட்டம், சம்பந்தப்பட்ட நாடுகளின் உரிமைகள் போன்ற மிகப்பெரிய சட்டம் மற்றும் அரசியல் பிரச்சனைகள் எழும். அதனாலதான் ஈரான் உடனடியா இந்த கூற்றை நிராகரிப்பு. ஓர்முஸ் ஈரானிய கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் அப்படின்னு பதிலளிச்சிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரம்பினுடைய பேச்சு உண்மையான உடனடி இணைப்பு திட்டமா அல்லது ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கும் பேச்சுவார்த்தை உத்தியா அப்படின்றது இன்னும் தெளிவாகல. அமெரிக்க ஊடகங்கள்ல கூட இந்த கருத்து குறித்து ட்ரம்ப் நிர்வாகத்துக்குள் முறையான திட்டமிடல் நடந்ததா அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கு. சில அறிக்கைகள் இதை ட்ரம்பின் வழக்கமான தூண்டுதல் பேச்சாகவும் பார்க்கறாங்க. ஆனா இந்த பேச்சின் புவிசார் அரசியல் தாக்கம் மிகவும் பெரியதுன்னு தான் சொல்லணும். ஈரான் ஓர்முஸ் மீதே தன்னுடைய செல்வாக்க இழக்க தயாரா இருக்காது. அமெரிக்கா அந்த நிரந்தர ராணுவம் அல்லது அரசியல் கட்டுப்பாட்டை ஏற்படுத்த முயன்றார். ஈரான் அதை தன்னுடைய இறையாண்மைக்கு நேரடி அச்சுறுத்தலா தான் கருதும். இதனால போர் முடிவதற்கு பதிலா போர் நீடிக்கும் வாய்ப்பு கூட உருவாகலாம். ஏற்கனவே ஓர்முஸ் தொடர்பான கட்டுப்பாடே அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள்ல முக்கியமான தடையா இருக்கு. இதனால இந்தியாவுக்கும் அதிக தாக்கம் ஏற்படும். இந்த விவகாரத்துல இந்தியாவுக்கு மிகப்பெரிய கவலை என்ன அப்படின்னா, எண்ணெய், LNG, LPG மற்றும் பணவீக்கம் தான். இந்தியா தன்னுடைய கச்சா எண்ணெய் தேவையின் பெரும்பகுதியா இறக்குமதி செய்யறாங்க. ஓர்முஸ் வழியா வரும் விநியோகம் நீண்ட காலமா பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா மாற்று நாடுகள்ல இருந்து எண்ணெய் வாங்க வேண்டி இருக்கும். அதனால சரக்கு, காப்பீடு, கச்சா எண்ணெய் விலை ஆகியவை அதிகரிக்கலாம். இந்தியா சமீப ஆண்டுகள்ல தன்னுடைய எண்ணெய் இறக்குமதி மூலங்களை பல்வகைப்படுத்தி இருந்தாலும் ஓர்முஸ் பிரச்சனை முற்றிலும் புறக்கணிக்கக்கூடிய ஒன்று அல்ல. குறிப்பா LPG மற்றும் LNG முக்கியமானது. வளைகுடா நாடுகள்ல இருந்து வரும் எரிசக்தி விநியோகம் நீண்ட காலம் தடைப்பட்டுச்சு அப்படின்னா வீட்டு சமையல் எரிவாயு முதல் மின்சார உற்பத்தி, உரத்தொழில், போக்குவரத்து வரை பல துறைகள்ல செலவு அதிகரிக்கலாம். அதன் அடுத்த கட்ட விளைவு பெட்ரோல், டீசல் விலை உயர்வு, போக்குவரத்து செலவு அதிகரிப்பு, பொருட்களுடைய விலை அதிகரிப்பு, பணவீக்கம் அப்படின்ற தொடர் தாக்கமாக ஏற்படலாம். எனவே ட்ரம்பினுடைய ஒரு வாக்கியத்தை மட்டும் பார்த்து அமெரிக்கா ஓர்முஸை கைப்பற்ற போகிறதா அப்படின்னு முடிவு செய்வது சரியல்ல. ஆனா அதை சாதாரண பேச்சா புறக்கணிக்கவும் முடியாது. ஏன்னா அவர் கூறிய கருத்து ஏற்கனவே போரால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான உலக கடல்வழியை பற்றியது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இது அமெரிக்கா ஈரான் மோதலின் அடுத்த கட்டத்தை பற்றிய ஒரு முக்கியமான அரசியல் சிக்னல்னு கூட சொல்லலாம். ஓர்முஸ் மீதான கட்டுப்பாடு யாரிடம் இருக்கும் அப்படின்றது ஈரான் அமெரிக்க உறவுக்கு மட்டும் இல்லை, உலக எண்ணெய் விலை, வளைகுடா பாதுகாப்பு, இந்தியாவுடைய எரிசக்தி பாதுகாப்பு, பணவீக்கம் மற்றும் உலக பொருளாதாரம் ஆகியவற்றுக்கும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் இந்த ஒரு அறிவிப்பு இவ்வளவு தீவிரமா பார்க்கப்படுது.